எல்லாருக்கும் பிடிக்கும் சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. சினிமாவிடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோ ரிவ்யூல நம்ம பார்க்க இருக்கிற திரைப்படம் இந்தியன் 2. 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சீக்வல் வருது. கமல் சங்கர் காம்போ மீண்டும் இணைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை பில்ட் பண்ணியிருந்துச்சு. ட்ரெய்லர் பார்க்கும்போதும் இது ஒரு பெரிய கேன்வாஸில் நடக்கிற கதை. இந்தியன் 1 விடவே ஒரு பெரிய யூனிவர்ஸாக எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வந்துச்சு. ஸோ இந்த படம் எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்தா, இந்த படம் பேசுகிற அரசியல் என்ன, அது இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தி போகுது, இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இது எல்லாமே இந்த ரிவ்யூவில் பார்க்கலாம். வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ரிஷிகாந்த், ஜெகன் உள்ளிட்டவங்க 4 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் லோக்கலாக நடக்கிற அந்த கரப்ஷன்ஸ், அப்புறம் வந்து கரப்டட் பொலிட்டீஷியன்ஸ், அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கிற சிக்கல்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அது மூலமாக யூடியூப் வீடியோஸ் போட்டு அவங்க வந்து வியூவர்ஸ் மூலமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. பட் அதில் அவங்களுக்கு சில சட்ட சிக்கல்கள் வருது. ஆப்வியஸ்லி இந்த மாதிரியான கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணும்போது அது மேல் இடத்துலேருந்து ப்ரெஷரில் வந்து ஒரு போலீஸே வந்து அவங்கள வந்து எதிர்க்கிறது உள்ளிட்ட பல விஷயங்களை சட்ட நடவடிக்கைகளை சந்திக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு விரக்தியாக என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் தாத்தா திரும்ப வரணும், இந்தியன் தாத்தா திரும்ப வந்தால் தான் இந்த கரப்ஷனை ஒழிக்க முடியும், ஏன்னா இப்போ நாடு திரும்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்காகவே கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒரு சோஷியல் கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்தியன் தாத்தா எங்க இருந்தாலும் திரும்ப வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் இந்தியன் தாத்தா உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டப்படுது. ஆப்வியஸ்லி இந்தியன் தாத்தா உயிரோட இருக்காரு. இவங்களோட அந்த குரலை கேட்டு இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு திரும்ப தன்னோட முயற்சிகள், தன்னோட மிஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மிஷன் சக்ஸஸ் ஆச்சா, அண்ட் இந்தியன் தாத்தா இந்த தடவை புதுசாக என்ன ட்ரை பண்ணுறாரு, இதனால சித்தார்த், பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டவங்களோட ஃபேமிலிஸ் அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு, அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த இந்தியன் 2 படத்தோட கதை. படத்தில் யாரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்தியன் என்கிற வீரசேகர சேனாபதியா திரும்ப கமல்ஹாசன். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கான அந்த கரிஸ்மா இதில் கொஞ்சம் மிஸ் ஆகிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் எங்கேயுமே சரியாக உட்கார்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஏன்னா நிறைய கெட்டப்ஸ் வந்து இதில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியன் 1ல் அந்த தாத்தாவுக்கு ஒரே கெட்டப் தான் இருக்கும், அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் தான் வந்துட்டு போவார். இதில் அவருக்கே நிறைய மல்டிபிள் கெட்டப்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே பர்ஃபெக்டாக ஷூட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லேருந்து போடுற ட்ரெஸ்லேருந்து ஹேர் ஸ்டைலேருந்து பல விஷயங்கள் ரொம்ப அந்நியப்பட்டு இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப செயற்கையாகவும் இருந்துச்சு. அதனாலேயே என்னமோ கமல்ஹாசன் நல்லாவே நடித்தாலும் அந்த ஆக்டிங் ப்ராவஸை அந்த டிஸ்பிளேவாக காட்ட முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துட்டே இருந்துச்சு. நிறைய எமோஷனல் சீன்ஸ் வருது, அவர் நிறைய கோபமாகவும் சில விஷயங்கள் வந்து பேசுகிறாரு. பட் அது எல்லாமே அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்குள்ளே அடங்கி போயிடுச்சோ, அது நமக்கு வெளிக்காட்டவே இல்லையோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சு. அது இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸாகவும் மாறி இருக்கு. அடுத்தது கதையின் நாயகனாக சித்தார்த் நிறைய எமோஷனல் காட்சிகள் இதில் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதில் ஓரளவு பாஸ் ஆகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு 50-50 ரேஷியோ கூட வைக்கலாம். அதுவும் ஆனால் கிளைமேக்ஸில் டுவர்ட்ஸ் எண்டில் வர இந்தியன் தாத்தா அண்ட் சித்தார்த் வர அந்த கன்ஃபர்டேஷன் சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆக்டிங்கை அங்கே சித்தார்த் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த எமோஷன் காட்சிகள் மட்டும் கொஞ்சம் செயற்கையாக, கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதர் தன் தட் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்தாரு. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக வர பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷிகாந்த் அவங்களுக்கு கொடுத்த ஸ்பேஸில் சிறப்பான ஒரு ஒர்க்காக கொடுத்துருக்காங்க. பெரிய அளவில் ஆக்டிங்க்கு இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த லிமிட்டட் ரோலில் அவங்க சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சித்தார்த்தோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக வர ரகுல் பிரீத் சிங்க்கு அந்தளவு கூட இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள். இவனை தவிர சப்போர்ட்டிங் ரோல்ஸில் சமுத்திரகனி, பாபி சிம்ஹா, விவேக், நெடுமுடி வேணு உள்ளிட்ட பலர் வந்துட்டு போகிறாங்க. இன்னும் பிளிங்க் அண்ட் மிஸ் ரோல்ஸில் ஒரு பெரிய அடிஷனல் சீட்டே போடலாம். அந்தளவுக்கு கேரக்டர்ஸ் வந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்துட்டு போகிறாங்க. அவங்க எல்லாருமே வீணடிக்கப்பட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் நமக்கு படம் முடிஞ்சு வரப்போ இருந்துகிட்டே இருந்துச்சு. பாபி சிம்ஹாவுக்கு அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸராக கொஞ்சம் அதிக ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சு. பட் ஸ்டில் அவருக்குமே ஒரு பெரிய ஆக்டிங் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயம் இல்லை. ஒரு 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 டிபிக்கலான காப் ரோல் தான், அதை சிறப்பாக ஓரளவு பண்ணியிருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் வில்லன்ஸாக வர நிறையா பேர், அதுவும் பாலிவுட் வில்லன்லேருந்து பல பேரை வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா உள்ளிட்டவங்க பல பேர் வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்குமே அந்த வில்லன்ஸுக்குமே பிளிங்க் அண்ட் மிஸ் ரோல்ஸாக தான் படம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல். இப்போ டோட்டலாக ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஒரு அனாலிசிஸ் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்க எல்லாருக்குமே ஸ்க்ரீன் டைம் கரெக்டாக ஒதுக்க முடியல, காட்சிகள் ஒதுக்க முடியல, அவங்களோட ஸ்கில்ஸை காட்ட முடியல, அவங்களோட ஃபேஸே காட்ட முடியல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சர்க்கிளாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படம், அதில் இவ்வளோ பெரிய டியூரேஷன் இருந்துமே இவ்வளோ கேரக்டர்ஸை அகாமடேட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல். இந்தியன் 2 படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஒரு பெரிய கேன்வாஸ், இன்ஃபேக்ட் அந்த யூனிவர்ஸே எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்கள், அப்புறம் ஒரு பேன் இண்டியன் அப்ரோச்சில் தான் இந்த ஸ்டோரியை வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூவாக ரொம்ப கிராண்டியரான ஒரு ஒர்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே படத்துக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெக்னிக்கல் வைஸுமே சரி, ரவிவர்மனோட சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும்,
சீக்கிரம் பிரசாத்தோட எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் டிசைனாக ஒரு நல்ல ஒரு வெல் கிராஃப்டட் ஃபிலிம் அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறதுல இவ்வளோ இயர்ஸாக எடுத்திருக்காங்க, இவ்வளோ இயர்ஸாக ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்படின்னாலுமே அந்த கண்டினியூட்டி எரர்ஸ் வந்து பல விஷயங்கள் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே எங்கேயுமே எக்ஸ்பிளிசிட்டாக தெரியல. ப்ரொடக்ஷன் வேல்யூ ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். அண்ட் ஸ்டோரி வைஸ் இந்தியன் 1 இப்போ ரீவாச் பண்ணப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா, அந்த படம் வந்து டோட்டலாகவே ஒரு மிட் லெவலில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் டார்கெட் பண்ணியிருந்துச்சு. அதாவது விஏஓ, தாசில்தார் உள்ளிட்டவங்க லஞ்சம் வாங்குறாங்க, அதனால குடும்பங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிட் லெவலில் இருக்கிறவங்க பண்ணுற தப்பை மட்டும்தான் அந்த படம் வந்து அட்ரஸ் பண்ணிச்சு. பட் அந்த லஞ்சம் வாங்குற பிரமிட் அப்படிங்கிறதுல டாப்பில் இருக்கிறவங்களை பற்றி அந்த படம் பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு சின்ன குறை இருந்துச்சு. அது அந்த கதைக்கு தேவையில்லாமல் கூட இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் இப்போ வரப்போ அந்த ஒரு குறை பேசுவாங்களே அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. அந்த விஷயத்தை இந்த படத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிரமிடில் டாப் லெவலில் இருக்கிறவங்க, அதாவது எப்படின்னா அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் இருப்பாங்க, அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அந்த லோனை திருப்பி பே பண்ண முடியாது, கட்ட முடியாமல் வெளிநாட்டில் போய் உட்காந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஆட்களையும் இந்த படத்தில் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்தியன் தாத்தா பதில் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வச்சிருக்காங்க. அது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த குறைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது பாசிட்டிவும் ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். படத்தில் இதெல்லாம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். அனிருத்தோட பிஜிஎம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி அந்த இந்தியன் 2 அந்த பாட்டு, அதான் ஆல்பமில் வந்த அந்த தீம் மியூசிக் சாங் வந்து நல்லா இருந்துச்சு. அது படத்தில் அங்கங்கே யூஸ் பண்ணதும் நல்லா இருந்துச்சு. பட் அதர் தட் பிஜிஎம் ஏரியாவில் கொஞ்சம் டிசப்பாயின்டான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அங்கங்கே நாஸ்டால்ஜியா ஃபீல் வரதுக்காக ஏ ரஹ்மானோட அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட மியூசிக்கை ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. அது டு எக்ஸ்டென்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அதர் தட் டோட்டலாகவே அந்த பிஜிஎம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் வீக்காக இருந்த ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அனிருத்தோட ரீசெண்ட் படங்கள் ஃபார்முக்கு இது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. அடுத்ததாக படத்தில் பொலிட்டிக்கலாக என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பிரமிடில் டாப்பில் இருக்கிறவங்கள அட்ரஸ் பண்ணியிருக்காங்க தான். பட் ஸ்டில் எகெயின் கீழே இருக்கிறவங்களையும் கொஞ்சம் ரொம்பவே வில்லனைஸ் பண்ண ஒரு டோன் படத்தில் இருந்துகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து அந்த தாசில்தார், விஏஓ அவங்களெல்லாம் குற்றம் சாட்டி ஒரு இதில் பொதுப்படையாக பேசினாங்களோ, இதில் எந்த அளவுக்கு வில்லனைஸ் கீழே இறங்கியிருக்காங்க அப்படின்னா, குப்பை அள்ளுறவங்க, ரோட்டில் யூரின் பாஸ் பண்ணுறவங்க, மீன் விற்கிறவங்க உள்ளிட்டவங்களையும் வில்லனைஸ் பண்ணி காட்சிகள் வருது. அதை தவிர்த்துக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலுமே இருந்துச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க, எல்லாருக்குள்ளேயும் அந்த கரப்ஷனுங்கிறது ஓரளவு ஒரு பர்சன்டேஜ் இருந்துகிட்டே தான் இருக்குது. அவங்கவுங்க அதை சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. பட் அந்த இன்டென்ஷனாக அது திரையில பார்க்குறப்போ கொஞ்சம் தப்பாக கன்வே ஆகிறதுக்கான ஒரு ஃபீல் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த விலையில்லா பொருட்கள் திட்டம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது இலவசம் சொல்கிறதே தப்பு, ஃப்ரீபி அப்படின்னு சொல்கிறதே ஒரு தப்பு தான். அது ஒரு விலையில்லா பொருட்கள் திட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் அந்த திட்டம் ஏன் இருக்குது, எதுக்காக இருக்குது, அதனால மக்கள் எப்படிலாம் முன்னேறுறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்காமல் அந்த திட்டத்தையே வில்லனைஸ் பண்ணி அதனால தான் கரப்டடான பொலிட்டிஷியன்ஸ் வந்து மேலே வராங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளும் வசனங்களும் படத்தில் இருக்குது. அரசியல் போதாமை தான் காட்டுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான காட்சிகளை இன்னும் கொஞ்சம் ஆராய்ஞ்சு ரிசர்ச் பண்ணி தவிர்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட இருந்துச்சு. அதே மாதிரி எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்காக ஒரு கொடுமை நடக்குது, எஜுகேஷன் லோனை வசூல் பண்ணுறதுக்காக ஒரு ஆட்களை ஏவி விட்டு கொடுமை பண்ணுறாங்க பேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வருது. அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் சீன், அதில் வந்து டாக்டர், ட்ரெயின்ட் ஆகாத ஒரு டாக்டர், அவருக்கு வந்து தகுதியே இல்லாத ஒரு டாக்டர், அவர் வந்து ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு ஆளை கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வருது. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமே கொஞ்சம் அபத்தமாக ஃபீல் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த அளவு ஒரு மோசமான நடவடிக்கை வந்து இந்த ஊரில் நடக்குதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஆப்வியஸ்லி ஒரு ஒரு ரேண்டமாக ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் எடுத்தால் அதில் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே இருக்கும் தான். அதாவது ஒரு நியூஸாக அதை நம்ம கடந்து போயிருப்போம், ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக தான் அது வந்து இருக்கும். பட் இந்த மாதிரியான ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ் எவ்வளோ நடக்குது அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். பட் ஆனால் இந்த படத்துக்கு இந்த நரேட்டிவ் கன்வின்சிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ஸ்லாம் எடுத்து அதை ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த காட்சிகள் வந்து இருந்துச்சு. அதை தவிர்த்துருக்கலாமே அப்படிங்கிற ஃபீலுமே இருக்குது. அண்ட் பொலிட்டிக்கல் ஆங்கிள் தாண்டியும் சில பிரச்சனைகள் படத்தில் இருக்குது. அதுவும் லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அடிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பில்டிங் கட்டுற அளவுக்கு எப்படின்னா, சேனாபதி தாத்தா வந்து நினச்ச இடத்துக்கு நினச்ச நேரத்துக்கு போகிறாரு, நினச்சவங்கள கொள்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் காட்சிகள் இருக்குது. அதுவும் அவ்வளோ செக்யூரிட்டி இருக்குது, பயோமெட்ரிக் இருக்குது, ஒரு பெரிய கவர்மெண்ட் பில்டிங்குள்ளெல்லாம் போகிறாரு. எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறது, அதுக்கெல்லாம் பதில் வந்து சினிமா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கே தவிர இதுக்கு லாஜிக்கலாக படத்தில் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ஒரு ஸ்ட்ரெச் வரும், ஒரு பெரிய சேசிங் சீக்வன்ஸ் வரும், ஒரு யூனிசைக்கிளில் தாத்தா வந்து ட்ராவல் பண்ணுவார், ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சீக்வன்ஸ் இன்னுமே கொஞ்சம் லாஜிக்கோட ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா, போலீஸ் அவங்களை துரத்துறாங்க, யூனிசைக்கிளில் போகிறாரு, போலீஸ் குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒரு ஏரியா தாண்டி போகிறாரு, அப்புறம் நார்த் மெட்ராஸ் மாதிரி ஒரு ஏரியா தாண்டி போகிறாரு, அங்கே இருக்கிற ரவுடிஸ்
போலீஸோட ஒரு பெரிய ஃபைட் நடக்குது. ஒரு ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த ஃபைட்ஸ் வந்து நீடிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஏரியா விட்டு வெளியே வராரு. திரும்ப போலீஸ் விட்டு இடத்துல இருந்து துரத்துறாங்க. இந்த அளவுக்கு ஒரு அபத்தமா ஒரு லாஜிக் இல்லாம அந்த சீனை ஏன் அணுகணும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அந்த சீன் 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அதை வைக்கிறதுக்கான வலிமையான காரணமும் ஸ்கிரிப்ட்ல இல்லை. அதை தவிர்த்துட்டு டைரக்டா கிளைமேக்ஸுக்கு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட இருந்துச்சு. அடுத்ததாக இன்னொரு பெரிய சர்க்கிள் என்ன அப்படின்னா, இந்தியன் 1ல இருந்த அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இந்த ஸ்கிரிப்ட்ல சுத்தமா இல்லவே இல்லை. யூடியூப் சேனல் நடத்துறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வரைக்கும் ஓகே. பட் அதில் மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜிலேருந்து பல விஷயங்கள் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு எந்த யூடியூப் சேனல் இங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அதை இன்னும் கொஞ்சம் லாஜிக்கோட அணுகியிருக்கலாம். அண்ட் ஆப்வியஸ்லி சமுத்திரகனி அண்ட் சித்தார்த், சமுத்திரகனி அப்பா வராரு, சித்தார்த் பையனா வராரு. அவங்க 2 பேருக்கு உண்டான அந்த எமோஷனல் ஆங்கிளில் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது எதுவுமே கன்வின்சிங்காக ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லை, பிரியா பவானி சங்கரோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை ஜெகனோட ஃபேமிலியாக இருக்கட்டும், இது எல்லா ஏரியாலையும் அந்த எமோஷன் அப்படிங்கிறது ரொம்ப வீக்காக இருந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ் பண்ணப்பட்ட அந்த காட்சிகள், கரப்ஷன் உள்ளிட்ட சில விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாகவே கன்வே ஆச்சு. அதை இன்னுமே கொஞ்சம் பெட்டரான ஆங்கிளில் இன்னும் எமோஷனலாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சுன்னா, ஒரு கட்டத்தில் இது ஒரு ஸ்பூஃப் படமோ அப்படிங்கிற அளவுக்கு அந்த காட்சிகள் வந்து போயிட்டே இருந்துச்சு. சங்கர் வந்து அவரோட பழைய படங்களே எடுத்து ஸ்பூஃப் பண்ணுறாரோ அப்படிங்கிற அளவுக்கு கூட நமக்கு சில டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்தளவு தேட்டரில் ரெஸ்பான்ஸ் வந்து சிரிப்பாக தான் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை தவிர்த்துக்கலாம், இன்னும் அந்த காட்சிகள் பெட்டராக எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் பர்சனலாக என்ன கேட்டால், இந்த இந்தியன் 2, இந்தியன் 3 இதை பிரிச்சிருக்கவே வேண்டாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்தியன் 2 கிளைமேக்ஸ் வந்து முடியுது. அப்போ நமக்கு ஏதோ இன்டர்வல் பிளாக் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீல். அதை வந்து முழுமையடையலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. இதுதான் இன்டர்வலாக இருந்திருக்கணும் அப்படின்னு கூட நமக்கு தோணுச்சு. அந்தளவு அந்த ஃபர்ஸ்ட் இந்த இந்தியன் 2 2 ஹாஃபும் சேர்க்கும் போது இன்னுமே எடிட் பண்ணி தூக்கியிருக்கலாம், நிறைய காட்சிகளை ட்ரிம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒரு பெரிய சர்க்கிள். இந்தியன் 2வோட ஓவரால் வேர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்தியன் 1ல முன்னாடியே சொன்ன மாதிரி அதோட பெரிய ரீசன், அது வெற்றி பெற்றதுக்கான ஒரு பெரிய ரீசன் என்னன்னா, அதுலேருந்து எமோஷனல் கனெக்ட். அதாவது இந்தியன் தாத்தாவோட மகளா அந்த கஸ்தூரி கேரக்டர் வந்து வருவாங்க. அப்புறம் அவரோட பையன் சந்துருவே தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை வந்து கொல்றது மாதிரியான காட்சிகள்லாம் வச்சிருப்பாங்க. அது எமோஷனலாக நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒர்க் அவுட் ஆன ஒரு சில விஷயங்கள். பட் இந்த பாட்டில் அந்த மாதிரியான காட்சிகள் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்க்கிள். இந்தியன் தாத்தாவை இதில் ஒரு ஐசோலேட்டட் கேரக்டராக வச்சுட்டு இந்த மாதிரியான சப்ளாட்டெல்லாம் வேறு கேரக்டர்ஸ் மேலே தெரிஞ்சிருக்காங்க. அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளான விஷயம். இந்தியன் 3க்கு ட்ரெய்லர் வந்து ஆப்வியஸ்லி செகண்ட் பார்ட் முடியும் போது காட்டுறாங்க. அந்த ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது. அதில் சில காட்சிகள் நல்லாவே இம்ப்ரெசிவாகவே இருந்துச்சு. அதுதான் மெயின் கதையோ அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட இந்த இந்தியன் 2 இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் ரேட் பண்ணுவேன். ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். வேற ஒரு வியூவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.